ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரில் 2 கரண்டி எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டு பட்டை, லவங்கம், மராட்டி மொட்டு ஒரு 2 சேர்த்துக்கோங்க. ஏலக்காவும் ஸ்டாரும் என்கிட்ட இல்லை, இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சோம்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். பிரியாணி இலை ஒரு 2-3 எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை ஒரு பிடி போட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம் ஒரு 3 எடுத்துருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி ஒரு மீடியம் சைஸில் ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட், பீன்ஸும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பட்டாணி ஒரு கப் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஏன்னா ஒரு சில பட்டாணி வேகாதில்ல, அதனால நான் தனியாக வேக வச்சு இதில் கலந்துக்கிட்டேன். மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். ரெட் சில்லி பவுடர் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். சின்ன ஸ்பூன் தான். பிரியாணி மசாலா ஒரு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தயிர் ஒரு கப் எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மசாலாவோடு சேர்த்து நல்லா பரட்டி விட்டுட்டே இருங்க. லெமன் ஒரு அரை லெமன் எடுத்து புழிஞ்சிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. புதினாவும் கொத்தமல்லியும் ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. புதினா நிறையா போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் பிரியாணி, பார்த்துக்கோங்க. ஒரு 3 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதை நான் 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். அதிக நேரம் ஊற வச்சிடாதீங்க, அரிசி உடஞ்சிரும். இப்போ ஒரு டம்ளருக்கு ரைஸ்க்கு பார்த்திங்கன்னா 1.25 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. இப்போ நான் 3 டம்ளர் ரைஸ் எடுத்துருக்கிறேன்னா 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குக்கர் விசில் போட்டுக்கலாம். ஒரு 2 விசில் விட்டுக்கோங்க. வெஜிடபிள் பிரியாணி ரெடி. ஃபைனலாக நெய் ஒரு 2 ஸ்பூன் விட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அரிசி பாருங்கள், ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் அவ்வளோ நல்லா வந்திருக்கு, பொல பொலன்னு இருக்குது. எந்த அளவுக்கு அந்த மசாலாலாம் நீங்கள் வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.